சிங்கமும் முயலும். மிகுந்த தாகமாக உள்ளது, அருகில் உள்ள குளத்தில் தண்ணீர் குடிக்கலாம். ஏய் முயல்களே, இங்கு நான் தண்ணீர் குடிக்கும் இடம், இங்கு நீங்கள் தண்ணீர் குடித்திருக்கிறீர்களா? இங்கிருந்து ஓடிவிடுங்கள், இல்லை உங்களை நான் கொன்று விடுவேன். அம்மா அம்மா, அந்த சிங்கம் எங்களை தண்ணி குடிக்க விடாம விரட்டி அடிச்சிருச்சுமா. எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்குமா. நீ அந்த சிங்கத்தை ஏதாவது பண்ணுமா. நீங்க 2 பேரும் இங்கே இருங்க, நான் அந்த சிங்கத்துக்கு பாடம் புகட்டிட்டு வரேன். சரிம்மா. ஏய் முயலே, இங்கு நான் தண்ணீர் குடிக்கும் இடம், நீ என்ன செய்கிறாய்? இங்கிருந்து ஓடிவிடு, இல்லை உன்னை கொன்று விடுவேன். சிங்கராஜா சிங்கராஜா, இந்த காட்டுல உங்களை விட பெரிய மிருகம் ஒண்ணு கோயில இருக்குது. அது இங்க உள்ள அனைத்து மிருகங்களுக்கும் உதவுது. நீங்க மற்ற மிருகங்களை மிரட்டுறீங்கன்னு தெரிஞ்சா அது உங்களை கொன்னுடும். என்ன சொல்கிறாய்? அப்படியா? அந்த மிருகத்தை என்னிடம் காட்டு. வாருங்கள் சிங்கராஜா, உங்களை அந்த மிருகம் இருக்கும் இடத்திற்கு அழைத்து செல்கிறேன். முயல் சிங்கத்தை அழைத்து செல்வதை மற்ற மிருகம் மறைந்து இருந்து பார்த்தன. இதுதான் சிங்கராஜா அந்த குகை. நீங்கள் உள்ள போங்க, நான் உங்களுக்காக வெளியவே காத்துக்கிட்டு இருக்கேன். ஏய் மிருகமே, நான் மிகுந்த கோபத்துடன் இருக்கிறேன், உன்னை கொன்று விடுவேன். உடனே சிங்கம் பயந்து வெளியே வந்துச்சு. நீ சொன்னது உண்மைதான். இனி யாரையும் தண்ணீர் குடிக்க விடாமல் நான் தொல்லை செய்ய மாட்டேன். எனக்கு பயமாக உள்ளது. வா, நாம் இங்கிருந்து செல்லலாம். சில நாட்களுக்கு பிறகு அந்த குளத்துல அனைத்து மிருகங்களோடையும் சிங்கம் சேர்ந்து தண்ணி குடிச்சது. நிஜமாலுமே இந்த காட்டுல ஒரு பெரிய மிருகம் இருக்காமா. இந்த காட்டுல அப்படி ஒரு மிருகம்லாம் இல்ல, அது ஒரு எதிரொலிப்பு குகை. நம்ம என்ன பேசினாலும் திரும்ப பேசும். சிங்கம் பேசியத அப்படியே எதிரொலிச்சு அந்த குகையில இருந்து ஒளி வந்துச்சு. சிங்கம் தன்னை விட பெரிய மிருகம் இருக்கு அப்படின்னு நம்பி பயந்து வெளியே வந்துருச்சு. சிங்கம் பயந்ததுனால நாம் எந்த பயமும் இல்லாம சந்தோஷமா இருக்கிறோம்.